வார விடுமுறையை முன்னிட்டு அதிகாலை முதலே குற்றால அருவிகளில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்டு பெறலாம். ராஜன், தற்பொழுது இந்த ஐயப்ப சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சபரிமலையில் எந்த அளவுக்கு பக்தர்கள் இருப்பார்களோ அதே அளவுக்கு கூட்டம் குற்றாலத்திலும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு அவர்களின் வசதிக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? நீர்வரத்து எப்படி இருக்கிறது? சுற்றுலா பயணிகள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள்? சொல்லுங்க. வணக்கம் மோகன்ராஜ். அதாவது தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது குற்றாலம். இந்த குற்றாலம் என்பது சுற்றுலா தலம் மட்டுமல்லாமல் ஆன்மீக தலமாகவும் இருந்து வருகிறது. இதனால் இங்கு வருடந்தோறும் இந்த குற்றாலத்தை பொறுத்தவரை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டும் சீசன் காலமாகும். மற்ற மாதங்களில் அருவிகளில் தண்ணீர் விழுந்தாலும் இரண்டாம் கட்ட சீசன் என்பது இந்த கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் இங்கு வந்து செல்வதால் இந்த இரண்டாம் கட்ட சீசன் என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக அதாவது கொரோனா காலகட்டங்களில் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் நாளுக்கு நாள் அங்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் வருகை என்பது குறைந்து வந்தது. தற்போது எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாததால் சபரிமலைக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் அதிகப்படியான ஐயப்ப பக்தர்கள் குற்றாலம் நோக்கி வருகின்றனர். ஏனென்றால் இந்த குற்றாலம் என்பது தமிழக கேரள எல்லைப்பகுதி மாவட்டமாக இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதால் இங்கிருந்து சபரிமலைக்கு செல்லும் போதும் சபரிமலையில் சென்று வரும்போதும் ஊர் திரும்பும் போதும் இந்த குற்றால அருவிகளில் புனித நீராடி இந்த குற்றாலநாதரை வழிபட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் கார்த்திகை மாதம் பிறந்த நாள் முதல் இருந்து தற்போது வரை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் தினந்தோறும் வந்து செல்கின்றனர். குறிப்பாக கார்த்திகை மாதம் இன்று கடைசி நாள் என்பதால் வழக்கத்துக்கு மாறாக அதிகாலை முதலே ஐந்தருவி, மெயினருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் என்பது நிரம்பி வருகிறது. அனைத்து பகுதிகளிலும் ஐயப்ப பக்தர்கள் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் வாங்குவதற்காக பஜார், சந்நிதி, தேரடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் குவிந்து உள்ளனர். இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் போலீசார் வந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று சனிக்கிழமை விடுமுறை என்பதால் ஐயப்ப பக்தர் வருகையும் மற்றும் சுற்றுலா பயணி வருகை என்பது அதிக அளவு காணப்படுகிறது. அருவியில் குறைந்த அளவு தண்ணீர் விழுந்தாலும் ஐயப்ப பக்தர்கள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மோகன்ராஜ், விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜன்.